அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் நம்ம பிடி ஒர்க்கர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பிடி கரெக்ட், நம்ம கடையில் விற்கிற அந்த பிடி தான். இந்த பிடியை தயாரிக்கும் தொழிலாளர்களை பற்றி நம்ம பேச போகிறோம். பீடி தொழிலாளர்கள் என்பவர்கள் பீடி இலையில் புகையிலையை நிரப்பி பீடியை உற்பத்தி செய்யும் தொழிலாளர்கள் ஆவார்கள். இவ்வளோதான் இந்த ஒரு டெஃபினிஷன். பெரும்பாலும் இத்தொழிலை அதிக அளவு பெண்கள் அவர்கள் வீட்டிலேயே செய்கின்றனர். வேறு எங்கேயும் தொழிற்சாலைக்கெல்லாம் போகிறது கிடையாது. எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க, மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க, இன்க்ரீடியன்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அவங்க வீட்டிலேயே பீடியை சுற்றி இத்தனை கவுண்ட்டுக்கு இவ்வளோன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இந்த பீடி. இந்த தொழிலாளர்களுக்கு லேபர் ஆக்டுக்குள்ளே கொண்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஒன்று அரைஸ் ஆகுது. அந்த ப்ராப்ளத்தால் வந்தக்கூடிய ஆக்ட் தான் இத்தனை ஆக்டுங்களும். ஃபஸ்ட் ஆக்ட் பார்த்திங்கன்னா பீடி அண்ட் சிகர் ஒர்க்கர் கண்டிஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட். இந்த ஒரு ஆக்டை 1966 கொண்டு வராங்க. இதில் என்னெல்லாம் சட்டத்திட்டங்களை போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பீடி ஒர்க்கர்ஸுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் நிர்ணயம் பண்ணுறாங்க. 9 மணி நேரம் அப்படின்ற மாதிரி நிர்ணயம் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹெல்த் அண்ட் சேஃப்டி, அவர்களுடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, அவர்களுடைய உடல் பாதுகாப்பு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிர்ணயம் செய்கிறாங்க. சேஃப்டி உபகரணங்களும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸில் இருக்கணும். எதுவுமே பார்த்திங்கன்னா ஓரலில் இருக்கக்கூடாது, ரிட்டர்னில் இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த தொழிலில் சைல்டு லேபரை கண்டிப்பாக அமர்த்தக்கூடாது அப்படின்ற மாதிரி பீடி அண்ட் சிகர் ஒர்க்கர்ஸ் கண்டிஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் 1966 தெளிவாக சொல்லிடுறாங்க. இந்த ஆக்ட் வந்ததுக்கப்புறமா ஓரளவுக்கு இவர்களுக்கு நீதி கிடைச்ச மாதிரி இருக்குது. இருந்தாலும் இவர்களை ஏமாற்றுவது மிக சுலபம். ஏன்னா இவர்கள்லாம் ஏழை எளிய மக்கள், படிக்காத மக்கள். அதனால் முதலாளிகள் மிக எளிமையாக இவர்களை ஏமாற்றி விடுவார்கள். இன்றளவும் அந்த ஏமாற்றம் இவர்கள் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்பதில் சிறிதளவும் ஐயம் கிடையாது. யார் வறிய கோட்டிற்கு கீழே இருந்து வேலை செய்கிறாங்களோ அவர்களை தான் முதலாளிகள் மிக எளிமையாக ஏமாற்றிடுவாங்க. அந்த மாதிரியான ஏமாற்றி அவர்கள் பிழைப்பு நடத்தி அவர்களுடைய குழந்தைகளை பெரிய ஆளாக்குறதுல என்ன சந்தோஷம் இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு அந்த மாதிரி சொத்து சேர்த்து வைக்கிறதுல என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. ஏழைகளுக்கு உண்டான ஊதியம் சரியாக கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா எல்லாருடைய ஆசையாகவும் இருக்குது. சரி, அதற்காக தொடுக்கப்பட்டது தான் இத்தனை ஆக்டும் அரசாங்கத்தால். பீடி ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் ஃபண்ட் ஆக்ட், இவர்களுடைய வெல்ஃபேர், அதாவது அந்த தொழிலாளர்களுடைய நலன்களை பாதுகாக்க வேண்டி இந்த ஆக்டை உருவாக்கப்பட்டது. இதற்கும் தொழிலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பீடி ஆக்டில் பீடி ஒர்க்கர் இருந்தால் மட்டும் போதும் இந்த நலவாரத்தில் நம்ம சேர்ந்துடலாம். அவங்களுக்கு வீடு கொடுங்க. யாரை கேட்குறது? அரசாங்கத்தை பார்த்து கேட்குறாங்க பீடி தொழிலாளர்கள், எங்களுக்கு வீடை கொடுங்க. ஸோ இந்த ஆக்ட் மூலிமா அவர்களுக்கு வீடுகளை ஒதுக்கி கொடுப்பார்கள். ஹெல்த் கேர், அவர்களுக்கு உண்டான சிகிச்சைக்கு உண்டான வசதிகளை செஞ்சு கொடுங்க. இன்சூரன்ஸ் மாதிரி, மெடிக்கல் இன்சூரன்ஸ் மாதிரி அதெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி. ஸ்காலர்ஷிப் கொடுங்க. அவர்களுடைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பெற்றோர்கள் சம்பாதிக்கிறாங்க. அந்த குழந்தைகளால் படிக்க கூட போக முடியாது. அதனால் ஸ்காலர்ஷிப் கொடுத்து அந்த குழந்தைங்க படிக்கின்றதுக்காக ஸ்காலர்ஷிப் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது இந்த ஆக்டின் மூலமாக. மெட்டர்னிட்டி பெனிஃபிட், அவர்கள் குழந்தை பெறும் காலத்தில் அவர்களுக்கு உண்டான ஊதியம் பார்த்திங்கன்னா அந்த விடுமுறை காலத்தில் ஊதியம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பீடி ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் ஃபண்ட் ஆக்ட் மிக தெளிவாக சொல்லுது. எல்லா ஆக்டுமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம்னு பார்த்திங்கன்னா சைல்டு லேபர் ப்ராஹிபிஷன். சைல்டை பார்த்திங்கன்னா இந்த தொழிலில் நீங்கள் அமர்த்தவே கூடாது. இந்த தொழில் மட்டும் கிடையாது, எந்த தொழிலையுமே சைல்டை அமர்த்தக்கூடாது அப்படின்ற கான்செப்ட் தான். இந்த பீடி ஒர்க்கர்ஸ் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதுங்க. நீங்கள் புவர் வேஜஸ், ரொம்ப கம்மியான வேஜஸை கொடுப்பாங்க. ஒரு பீடியை சுற்றினா உங்களுக்கு 1 பைசா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவங்க 100 பீடியை சுற்றினா தான் அவங்களால ₹1 அப்படின்ற மாதிரி சம்பாதிக்க முடியும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நிலைமை. அந்த மாதிரி ரொம்ப புவரான ஒரு வேஜஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோ சோசியல் செக்யூரிட்டி. இவர்களுக்கு பார்த்திங்கன்னா சோசியல் செக்யூரிட்டிலாம் கிடையாது அவங்களுக்கு. அவர்கள் வேலை செய்யணும், அவர்கள் வேலை செஞ்சால் மட்டும்தான் அவர்களுக்கு கூலி என்ற மாதிரி கான்செப்ட். ஹெல்த் ரிஸ்க்கு, ஆஸ்துமா, கேன்சர் மாதிரியான ஹெல்த் ரிஸ்க்கு இவங்களுக்கு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட். இவர்களுக்கு ரெகுலரான எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இவர்கள் கூலி அதிகமாக கேட்டாங்கன்னா உடனே மற்றொருவரிடம் பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கை கொடுத்துருவாங்க, அவர்கள் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெகுலரான பர்மனண்ட் ஒர்க்கு இவங்களுக்கு கிடையாதுன்றதை மிக தெளிவாக சொல்லுது. இந்த மோகினி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடியில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பீடி ஒர்க்கர்ஸ் தொடர்ச்சியாக எக்ஸ்ப்ளாய்டேஷன் செய்யப்படுகிறது. அது தொடர்ச்சியாக
சுரண்டப்படுகிறார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அந்த மாதிரி சுரண்டப்படுவதை அரசாங்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அதனால் இந்த தொழிலாளர் சட்டத்தோட இணைச்சிருங்க இந்த பிடி ஒர்க்கர்ஸை அப்படின்ற மாதிரி ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க. தொழிலாளர் சட்டத்தோடு இணைச்சிட்டிங்கன்னா இவர்களும் தொழிலாளர் சட்டத்தின் பதத்திற்கீழே வந்துருவாங்க. இவர்களுக்கும் நிறைய ஆக்ட் வந்து கவர் ஆகிடும். அதன் காரணமாக இவங்களுக்கு சோசியல் ஜஸ்டிஸ் கிடைக்க நிறைய வழிவகைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இக்காலகட்டத்தில் இந்த பீடின்ற கான்செப்ட் ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளாம் பார்த்திங்கன்னா இந்த 1966 தெருவில் இருக்கிறவங்க எல்லாருமே பீடி பிடிப்பாங்க. இக்காலகட்டத்தில் ரொம்ப கம்மியாச்சு. அதனால் இந்த ஆக்டெல்லாம் பார்த்திங்கன்னா வலுவிழந்து தான் காணப்படும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் வேணால் ஒரு டாபிக் போடுங்க, நவ் டேஸ் ஆஃப் பிடி ஒர்க்கர்ஸ்ன்னு போட்டுட்டு இன்றைய நிலையை நீங்கள் எடுத்து எழுதலாம். நீங்கள் கண்டிப்பாக பிடி ஒர்க்கர்ஸ் அப்படின்ற கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். இதற்கு முந்தின வீடியோ பேட்லி ஒர்க்கர்ஸ் பார்த்தோம். இதற்கும் அதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால போட்டு குழப்பிக்காதீங்க. பிடி ஒர்க்கர்ஸ் வேறு, பேட்லி ஒர்க்கர்ஸ் வேறு. தனித்தனி வீடியோ இருக்குது நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.